உங்களோட வாழ்க்கையே 36,500 நாட்கள் தான். நீங்க 100 வருஷம் இருக்கிறதா இருந்தா கூட டாய்லெட் கிளியரா போறதா பாருங்க. டாய்லெட் சரியா இல்ல அப்படின்னா நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு பாருங்க. அது வெஜ் டயட் நான்வெஜ் டயட் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. உங்களோட ஜெனட்டிக் உங்களோட பாரம்பரியம் எந்த உணவை எடுத்துக்கிறது, உங்களோட ஒர்க்குக்கு என்ன உணவு தேவையா இருக்கிறதோ அந்த உணவை அளவா எடுத்துக்கோங்க, குவாலிட்டியா எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால டின்னர் முடிக்க முடியுதா பாருங்க. நிறைய தண்ணி குடிங்க. மனசு எப்படி இருக்கு பாருங்க. உங்களோட ஆசை உங்களோட நோக்கங்களையும் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு மனசுல ஒரு தைரியம் இருக்கா பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா இதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, சேலஞ்ச் இருக்கிறது. நம்மளோட இப்ப இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளோட கோலை ரீச் பண்ண முடியலனால அங்க ஒரு பயம் இருக்கும். அப்கிரேட் யுவர் செல்ஃப், லேர்ன் யுவர் செல்ஃப். இந்த ஏஜ் கத்துக்கிற வயசு. நான் முடிச்சிட்டு உடனே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இல்ல, முடிஞ்சால் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஏதாவது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ண முடியுமா பாருங்க. இட்ஸ் a greatest opportunity. You should not miss at this time. Again I regret என்னோட பிஜி எனக்கு கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு எம்டி பண்றதா அல்லது என்னோட மென்டாரோட சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் பண்றதான்னு சாய்ஸ் வரும்போது I choose the choice to work and earn and establish. இன்னைக்கு வரைக்கும் என்னோட பிஜி என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனால் என்னோட ஆர்கனைசேஷன்ல எம்பிஏ முடிச்ச நிறைய பேர் இருக்காங்க, எம்டி முடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, பிஹெச்டி முடிச்ச நிறைய பேர் இருக்காங்க. பட் still I regret I couldn't complete my PG. ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படி துவங்குங்கிறத பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை அமைய போறது. காலையில எழுந்த உடனே கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ண முடியுதா? அதான் நம்ம சுவாசிக்கிறோமே. சுவாசத்துக்கும் எமோஷன்ஸுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. நீங்க பயத்துல இருக்கிறீங்க, ஒரு ஆன்சைட்டில இருக்கும்போது உங்களோட பிரீத்திங் கெப்பாசிட்டி இஸ் கமிங் டவுன். அதுக்கு ஒரு குருட்ட போலாமா, எங்கேயாவது போய் கத்துக்கலாமா? இல்ல, take a deep breath, inhale and exhale and do exercise. யோகா பண்ணணுமா? That's your choice. But I say physical body is very important. எக்ஸசைஸ் பண்ணுங்க, ரன்னிங் பண்ணுங்க அல்ல சைக்கிளிங் பண்ணுங்க, எது பிடிக்குதோ அதை பண்ணுங்க. காலையில எழுந்த உடனே பவல் மூமெண்ட், டாய்லெட் கிளியரா போறதா பாருங்க. டாய்லெட் சரியா இல்ல அப்படின்னா நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு பாருங்க. அது வெஜ் டயட் நான்வெஜ் டயட் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. உங்களோட ஜெனட்டிக் உங்களோட பாரம்பரியம் எந்த உணவை எடுத்துக்கிறது, உங்களோட ஒர்க்குக்கு என்ன உணவு தேவையா இருக்கிறதோ அந்த உணவை அளவா எடுத்துக்கோங்க, குவாலிட்டியா எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால டின்னர் முடிக்க முடியுதா பாருங்க. நிறைய தண்ணி குடிங்க. மனசு எப்படி இருக்கு பாருங்க. உங்களோட ஆசைகளும் உங்களோட நோக்கங்களையும் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு மனசுல ஒரு தைரியம் இருக்கா பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, சேலஞ்ச் இருக்கிறது. நம்மளோட இப்ப இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளோட கோலை ரீச் பண்ண முடியலனால அங்க ஒரு பயம் இருக்கும். அப்கிரேட் யுவர் செல்ஃப், லேர்ன் யுவர் செல்ஃப். இந்த ஏஜ் கத்துக்கிற வயசு.